என்னதான் குழம்பு வைக்கன்னு குழப்பத்துல இருக்கீங்களா? டேஸ்டியான கேரளா ஸ்டைல் பலாக்கொட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பலாக்கொட்டை தோல உரிச்சுட்டு நல்லா கழுவிட்டு சின்னதா கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே சின்ன வெங்காயம், பூண்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து லைட்டா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பலாக்கொட்டை 1 கப் சேர்க்கிறேன். இந்த பலாக்கொட்டையும் பார்த்தீங்கன்னா தக்காளியோட சேர்த்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இங்கே ஒரு கடாயில் 1/2 கப் தேங்காவை வதக்கி எடுத்துக்கோங்க. அதோடவே மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சிங்கன்னா 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கடாயில் கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. 10-15 நிமிஷம் கழித்து சாப்பிட்றதுக்கு அருமையான பலாக்கொட்டை குழம்பு தயாராகிரும். இதோட ஒரு ஆம்லேட் இருந்தாலே போதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.